ரஷ்யா புதுசா ஒரு சப்மரைன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் யாசன் கிளாஸ் வகை சப்மரைன். ஹைப்பர்சோனிக் மிசைல லான்ச் பண்ண முடியும் ஜிர்கான் மிசைல்களை அப்படிங்கிறத பார்த்துருப்போம் போன பதிவில். அந்த சப்மரைனோட பேர் ஆர்கெங்கல்ஸ்க். அந்த சப்மரைனை லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே போய் உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள்கிட்ட காமனாக பேசியிருந்தாரு. ஸோ அப்படி பேசின சில விஷயங்கள் நம்ம போன பதிவில் பார்த்துருப்போம். அதில் இன்னும் சில விஷயங்கள், அது மிக முக்கியமான விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து பார்க்கும்போது ஏன் சவுதியில் 12 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெளிவாக புரிய வருது. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் வந்து நடக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் ஒரு நபரை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ தான் அவங்க கூட நம்மளால பேச்சுவார்த்தையை ஈடுபடுத்த முடியும், ஒரு அக்ரிமெண்ட்டை போட முடியும், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு அரசாங்கம் வந்து உட்காந்துட்டு இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை செல்லாதுன்ட்டாங்கன்னா அப்புறம் அது சிக்கலாகி போயிடும். அது திரும்ப திரும்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா, யூஎன் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ யூஎனோட ட்ரூப்ஸ் வந்து அவங்களோட தலைமையில் உக்ரைனில் எலெக்ஷன் நடக்கும். அப்படி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா தான் மக்கள் இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்க முடியும். நிறையா பேர் எலெக்ஷனில் நிற்க முடியும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான், யூஎன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வளரும். ஸோ அப்படி டெமோக்ரஸி மலர்ந்தாதான் ஒரு ஒப்பந்தம் போட முடியும் அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருக்காரு. இது போல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. அதையும் அவரே உதாரணமாக காட்டுறாரு. அதாவது ஈஸ்ட் திமோர், இந்த திமோர் ஐலாண்ட் பற்றி பார்த்துருப்போம். இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு பகுதியை அடித்து பிடுங்கிட்டாங்க. இந்தோனேஷியாவோட ஒரு பகுதியை தனி நாடாக உருவெடுத்துச்சு ஈஸ்ட் திமோர் அப்படின்ற ஒரு பகுதி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யுகோஸ்லாவியா. ஸோ இங்கெல்லாம் வந்து யூஎனோட பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் போய் ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நபர் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா மக்கள்? அதே போல் உக்ரைன்லையும் செய்யலான்றாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் தான் ராஜா அப்படிங்கிறது போல இருக்கிறாரு. இப்போ அங்கே யூஎன் ட்ரூப்ஸ் உள்ள வந்து எல்லாத்தோட பவரையும் பிடுங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எலெக்ஷனுக்கு யார் வேணாலும் நிற்கலாம். அப்படி நிற்கும் போது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யூஎனோட ட்ரூப்ஸ். ஏன்னா யூஎனோட ட்ரூப்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவோட ட்ரூப்ஸும் இருப்பாங்க, சீனாவோட ட்ரூப்ஸும் இருப்பாங்க, இந்தியாவோட ட்ரூப்ஸும் இருப்பாங்க. அடுத்த சைப்ரஸ் வந்துக்கிறாங்க. நாங்கள் இவனோட சேர்ந்து நாங்களும் அனுப்புறோங்க அப்படிங்கிறத அவங்க தரப்புந்து வந்துருக்குறாங்க. என்னன்னாலும் நாங்கள் அனுப்புவோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது எப்படிங்க சவுத் லெபனான்ல நிப்பாட்டிக்கிறீங்களா இஸ்ரேலுக்கு சவுத் லெபனானுக்கு நடுவில்? அது போலீங்களா அப்படிங்கிற நம்மளாம் கேட்டக்கூடாது. அதாவது அனலிஸ்ட் கேட்டக்கூடாது இல்லையா? அதனால அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி சவுத் லெபனானில் இஸ்ரேலுக்கும் இதுக்கு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம், பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அதே போல் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது போல் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் யூஎனோட ஃபோர்ஸ் வந்து கட்டாயமாக உக்ரைனுக்குள்ளே போவாங்க. அதுதான் அங்கே பேச்சுவார்த்தையாக நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உக்ரைனில் ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இப்போ அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படிப்பா இந்த சாங்ஷன்லாம் எடுக்கிறது. நிறையா சாங்ஷன் வேறு போட்டு வச்சாச்சு, ஒரு சாங்ஷனாக எடுக்கணும் அப்படிங்கிறவங்கள சாங்ஷன்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறவங்கள யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, 17ஆம் கட்ட பொருளாதார தடையை ரஷ்யா மேலே எப்படி போடலாம் அப்படிங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தில் அவங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டம் போட்டு. ஆனால் இங்கே இது போல் நடந்திருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, பேசியிருக்கிறாங்க. அவங்க பெரிய ஆள், உலகத்தில் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்ற நம்பிக்கையில் வந்துட்டாங்க, வாக்கு கொடுத்தாச்சு. இப்போ அதை போய் காப்பாற்றணுமா இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ ஏப்ரல் 30க்குள்ளே எப்படியாவது யூஎன் ட்ரூப்ஸை உள்ளே கொண்டு வந்து எலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்களா, இல்லை ஏப்ரல் 30க்கு தான் யூஎன் ட்ரூப்ஸ் கொண்டு வரதுக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்டார்மர் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள், பிரான்ஸோட இமானுவேல் மேக்ரான் அவர்கள் 30 நாடுகள் கூடி உட்காந்து பேசி என்ன முடிவு எடுத்துக்கிறாங்க, உக்ரைனுக்கு உதவுறது எப்படி, புதுசாக ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்க போகிறாங்க ரஷ்யா, ஜாப்ரோசியா பகுதி, சுமி பகுதி, இந்த கர்கிவ் பகுதியெல்லாம் ஆளை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான யோசனையில் இறங்கியிருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, அமெரிக்கா தீக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, ரஷ்யா ஸ்மூத்தாக தீக்கிறதுக்கான வழியை சொல்கிறாங்க. இது எதுவுமே லிங்க் ஆகிற மாதிரி இல்லை, எதுவுமே ஒத்து போகிற மாதிரி தெரியல. இந்த சமயத்தில் பீட்டர் செசார்டோ அவர்கள், ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர், ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் இல்லையா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு கேட்குறாங்க, ஏங்க சர்வைவல் கிட்டு இதெல்லாம் அவங்க எமர்ஜென்சி கிட்லாம் இங்கே ரெடி பண்ண சொல்கிறீங்கன்னா என்னங்க அர்த்தம்? இதுக்கான அர்த்தம் ஒன்றே ஒன்று தாங்க, போருக்கு தயாரான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா போருக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்களா? பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத போல ஹங்கேரியோட பீட்டர் செசார்டோ அவர்கள் ரஷ்யாவில் உட்காந்துட்டு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு பிரசல்ஸ் கிட்ட. யூரோப்பியன் யூனியன் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறோட கேள்விகள் இருக்குது. சரி, ஓகே. இப்போது போருக்கு தயாராகிறாங்கன்ற சொல்லும்போது தான் இப்போ இந்த லாத்வியா, எஸ்தோனியா, லுத்வேனியா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் வெளியே வருது.
அதாவது சமீபத்தில் 4 அமெரிக்க வீரர்கள் இன்ஜினியரிங் வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டு போய் லேக்கில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து இவாக்குவேஷன் பண்ணும் பணியில், எல்லாத்தையும் மீட்டெடுக்கும் பணியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல நார்மலாக எதுக்கு போனாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்களாமா. ஏன்னா அது வந்து சதுப்பு நிலம், தரையே சரியா இருக்காது. இவ்வளவு தூரம் காட்டுப்பகுதிக்குள்ள எதுக்கு இந்த ஆளுங்க எடுத்துட்டு வந்தாங்க, அது இன்ஜினியரிங் வெஹிக்கிளா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஆளுங்க இருந்தாங்களா இல்லை பொம்மைங்களா, டூப்பா கொண்டு நீங்களே தள்ளி விட்டீங்களா அப்படிங்கிறது போல ஒரு அனலிஸ்டர் வந்து பார்வை. ஏன்னா அது இவாக்குவேட் பண்றேன்னு சொல்லி போட்டு லுத்துவேனியா இருக்கிறாங்க இல்லையா, அந்த பகுதியில் பெலருஸ் லுத்துவேனியா அந்த பார்டர் பகுதியை பெருமளவில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவாக்குவேட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னங்க அங்கே என்ட்ராதுக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதை மேலும் சந்தேகங்களை வலுப்படுத்தும் விதமாக எஸ்தோனியாவிலிருந்து யூகேவோட படைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் குறைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்க நம்ம ஊருக்கே வாங்க, வேற பக்கம் பைக்கில் வாங்க அப்படிங்கிறது போல யூகே தரப்பு வந்து கூப்பிட்றாங்க. அப்போது லாத்வியா, லுத்துவேனியா, எஸ்தோனியா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பெலாரஸ்குள்ளேயோ இல்லை ரஷ்யாக்குள்ளேயோ போகிறதுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, லுத்துவேனியா அந்த சைட்லேருந்து பெலாருஸை கட் பண்ணாங்க அப்படின்னா கீழே செர்னிகிவ் பகுதியிலேருந்து ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் பகுதி வழியாக ஒரு கட்டு விட்டாங்க அப்படின்னா அப்படியே ஒரு ட்ரையாங்கல் மாதிரி மாற்றி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதை பெலாருஸை சுற்றி வளைச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ஸோ இது போல் ஒரு திட்டத்தில் உக்ரைன், மேற்குலக நாடுகள், குறிப்பாக யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அதாவது ரஷ்யாக்குள்ளே போனால் தான் சிக்கலாயிரும் பெருமளவில். நம்ம பெலாருஸ்குள்ளே போய் பெலாருஸ் சண்டை கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடலாமா, ரஷ்யானால பெருமளவில் உதவிகள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக செர்னிகிவ் வந்து போயிடலாமா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த செர்னிகிவ் அப்படின்னா ஏன் இது இப்போ திரும்ப ஹைலைட் ஆகிட்டு இருக்கு சந்தேகம் வருதுன்னா, அந்த பகுதியில் ரேடார்லாம் பெருமளவில் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இங்கே அமைக்கிறாங்க, ஏன்னா அந்த இடத்துல வைக்கிறாங்கன்னா ரேஞ்ச் பெருமளவில் இருக்கும். ரஷ்யாவோட போர் விமானங்கள் வருது அப்படின்னா ஈஸியாக ரேடாரில் தெரிஞ்சுக்கிட்டு மேற்குலக நாடுகள் அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் சூறையாடுறதுக்கு இல்லை தாக்குறதுக்கு இது போல வேலைகள் பண்ணலாம் பெலாருஸ்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா. ஸோ ஒரு வேலை இது போல எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. இதைத்தான் பீட்டர் செசார்ட் அவர்கள் கேள்விகளாக கேட்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். யூரோப்பியன் யூனியன் இது போல் எதனா திட்டம் வச்சுக்கிறாங்களா, ஏன்னா இது நம்ம பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். யூரோப்பியன் யூனியன் இது போல் திட்டம் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. புட்டின் அவர்கள் யூஎன் ட்ரூப்ஸை உள்ள விட்டு எலெக்ஷன் வைங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரோ ரஷ்யன் கேண்டிடேட் ஏன் விக்டர் யானோகோவிச் அவர்களை திரும்பியும் போய் எலெக்ஷன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அவருக்கு வேணுங்கிற ப்ரொடெக்ஷன்லாம் சில நாடுகளோட ட்ரூப்ஸ் யூஎனுக்குன்னு சொல்லி போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்கும். உண்மையாலுமே உக்ரைனோட மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஏன்னா ரஷ்ய அதிபர் சொல்கிறார், இப்போ அந்த விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. வரலாறு ரீதியாக இதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்புன்னு சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் வேணும் அப்படிங்கிறதோட சொல்கிறார். இதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் காரணம். அங்கே மக்கள் சூஸ் பண்ணுறது ரஷ்யாவாக இருந்துச்சுன்னா யூரோப்பியன் மொத்தமாக தோற்று போயிடுவாங்க. அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த பேச்சுவார்த்தைங்கிறதே ஒரு பின்பம் தான். அவங்க வந்து தெளிவாக பேசுறதுனால அமெரிக்காவாக இருக்கட்டும், மேற்குலகமாக இருக்கட்டும் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ஒரு காரணம் வேணும். உலகத்தை ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாக திருப்பினா காரணங்கள் வேணும். அந்த காரணங்கள் எதுவுமே அவங்க கிட்டே இல்லை. ஸோ அந்த காரணங்களை உருவாக்குறதுக்கு பல முனையில் தயவு பண்ணுறாங்க. அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அது அப்படியே இஸ்ரேலுக்கு வந்துட்டோம்னா, இஸ்ரேல் திரும்பவும் லெபனானோட தெற்கு பகுதியில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் பீரூட் இந்த பகுதியெல்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ட்ரோனு பதுக்கி வச்சுருந்தாங்க, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருந்தது, நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாகவே அங்கே தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது போலவே காசாலையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால பல இண்டிவிஜுவல்ஸ் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. தினந்தோறும் குழந்தைகள் எடுக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் போராட்டங்கள்ன்றது இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து அப்படியே ஏஷியா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, ரிக்டர் அளவில் 7.7 அளவுக்கான எர்த்குவேக் வந்து பார்த்தீங்கன்னா மயன்மார், தாய்லாந்து இந்த பகுதிகளில் நடந்திருக்கு. மயன்மாரில் ஸ்கூல்லாம் சரிஞ்சு விழுந்தால குழந்தைகள் மாட்டிக்கிட்டாங்க. தாய்லாண்டில் பல நபர்கள் காணாமல் போயிட்டாங்க. அவங்களை தேடும் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட தகவல்லாம் வருது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே எர்த்குவேக்கில் இருக்குது. மேபி இந்த எர்த்குவேக் ஒரு சேஞ்சாக இருக்கும். மயன்மாரில் இருக்கக்கூடிய சிவில் வார் எல்லாத்தையும், ஏன்னா மக்கள் எல்லாம் ஒருங்கிணைறாங்க அப்படின்னா மேபி சிவில் வார் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை யூஸ் பண்ணியாச்சும் அட்லீஸ்ட் அங்கே சிவில் வார் கம்மியாகுமா அப்படிங்கிறது போல் ஒரு கண்ணோட்டத்தில் சில அனலிஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அங்கே மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ரஷ்ய தரப்புலேருந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் டீமு, எமர்ஜென்சி டீமை, இன்கேஸ் எதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் டிப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருக்காங்க.
அப்படியே நம்ம வந்து இந்த சவுத் அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னோம்னா பிரேசில். ஏன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கான தேதிகளை வந்து குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வரதுக்கான வேலைகள் இருக்குது. ஒரு தடவை வந்து டச் பண்ணி பார்த்துட்டு போனார், பல விஷயங்கள் வாங்கிட்டு போயிட்டார் ஆசையாக. இப்போ இந்த தடவை வந்து என்னென்னலாம் வாங்கிட்டு போகிறான்னு தெரியலையே, நீ எத்தனை வண்டி ஏறுதி எங்கே இறங்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இரு நாடுகளும் இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ அப்படியே இந்த பிரேசிலுக்கு வந்துட்டோன்னா, ஏன்னா பிரிக்ஸ் நாடுகளோட நார்த் கொரியாவை இணைக்கலாமா அப்படிங்கிற பேரில் பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. நார்த் கொரியாவையும் ஒரு கண்ட்ரியாக சேர்த்திக்கலாம், பார்ட்னர் கண்ட்ரியாக சேர்த்திக்கலாம், இனிஷியலாக இல்லை பார்வையாளர்களாக சேர்த்திக்கலாம். அது போல் ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்களா ரஷ்ய தரப்பு வந்து அப்படிங்கிற கேள்விகளாக இருக்குது. ஏன்னா இணைஞ்சு செயல் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அடுத்த மீட்டிங் நடக்க போகுது. மிக முக்கியமான முடிவுகள் இந்த பிரேசிலில் வச்சு நடக்க போகுது. இந்த சமயத்தில் போல்சனாரோ அவர்கள் ஆட்சி கவிழ்ப்பு பண்ணதுக்கு ட்ரை பண்ணார் எலெக்ஷன் முடிஞ்ச டைமில் லுலா அவர்கள் ஜெயிக்கும் போது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து அவர் மேலே வச்சுருந்தாங்க. கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்துருக்குறாங்க அந்த கேஸை எடுக்கிறதுக்கு. விசாரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் குற்றம் பண்ணி இருப்பாங்க போல தெரியுது, விசாரணைக்கு வர சொல்லுங்க விசாரிக்கலாம் அப்படிங்கிறது போல் போல்சனாரோ அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்கு கோர்ட் வந்து உத்தரவிட்டுருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டிருக்கீங்களா அப்படின்ற குற்றவாளி போல் அவரை விசாரிக்கும் போது இதுக்கப்புறம் ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நிற்க முடியுமா, குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா இல்லை. ஸோ அதுக்கான வேலைகள் இதுக்கப்புறம் இறங்கிடுவாங்க. எலெக்ஷன் வரப்போகுது. இந்த காரணத்தினால கரெக்டான டைமில் லாக் பண்ணி உள்ளே போட போகிறாங்க பிரேசில். அடுத்த லுலா அவர்களே ஜெயிக்கணும், ஏன்னா ஆப்போனண்ட்டில் பெருமளவில் யாரும் இல்லை. ஸோ லுலா அவர்கள் ஜெயிக்கணும். பிரிக்ஸுக்கும் மிக முக்கியமான ஒரு நாடு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால லுலா அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா, மீட்டிங்க்கு அப்புறம் தான் எலெக்ஷன் வரப்போகுது. இது ரெண்டு ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சுன்னா பிரிக்ஸ் நாடுகள் பெருமளவு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் எலெக்ஷன்லாம் முடிச்சாச்சு, இந்தியாவில் எலெக்ஷன்லாம் முடிச்சாச்சு, சீனாவில் எலெக்ஷனே எல்லாம் முடிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, ரஷ்யாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஜெயிச்சாரு பெரும்பான்மை அளவில். இப்போ பியில் மட்டும் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா பெருமளவில் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. மேசிவாக G7 எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு மேசிவாக பிரிக்ஸ் வந்து வளர்ந்துடும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.